மக்கள் மனங்களில் நீங்க இடம் பிடித்து தமிழ் பேசும் மக்களின் சக்தியாக திகழும் சக்தி டிவி இன்று தனது 18வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் பல சாதனைகளை புரிந்து வரும் சக்தி டிவிக்கு நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சக்திக்கு 18 இது இளமையின் ஆரம்பம். சக்திக்கு 18 இது இளமையின் ஆரம்பம் எனும் தொனிப்பொருளில் இம்முறை பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் சக்தி குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி கேக் வெட்டி தமது மகிழ்ச்சியை நேயர்களுடன் பரிமாறிக்கொண்டனர். இந்த நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் லெத்ரனியல் ஊடக வர்த்தக குழும பணிப்பாளர் நேத்ரா வீரசிங்க, குழும பணிப்பாளர் ஸ்ரீலா லஹங்கம, சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெய் ஸ்ரீரங்கா, சக்தி தொலைக்காட்சி அலைவரிசை பிரதானி ஜி.வி. பிரகாஷ், தெப்பானம கலையகத்தின் பணிப்பாளர் அசோக் டயஸ் உள்ளிட்ட ஏனைய அலைவரிசை பிரதானிகள் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். எமது மக்களுடைய அன்புக்குரிய மற்றும் மதிப்புக்குரிய ஒரு ஊடகமாக நாம் திகழ்கின்றோம். எமது இந்த பயணம் அவ்வளவு இலகுவானதல்ல, சவால்கள் மிக்கதாகவே காணப்பட்டன. இந்த 18 வருட பயணத்தில் எம்மோடு தொடர்ந்தும் கைகோர்த்துள்ள எமது அன்பான நேயர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழியில் நிகழ்ச்சிகளை புதுமையாக படைப்பதில் எமக்கு தொடர்ந்தும் தனது ஒத்துழைப்புகளையும் அர்ப்பணிப்பையும் அயராது வழங்கும் எமது நிறுவன தலைவர் திரு ராஜமகேந்திரன் அவர்களுக்கும் எமது நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சக்தி ஊழியர்களுக்கும் நேர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு டிவி என்று சொல்லி தெரிஞ்சா அது சக்தி என்று தான் தெரியும். அவைகளுக்கு சக்தி வேலை செய்தான் பாப்பினுமே ஒழிய. அண்மையில் ஒரு ஆள் இந்தியாவிலிருந்து இந்த டிபேட்டர் ப்ரோக்ராமுக்கு வந்தவர் சொன்னார், இலங்கை என்ற தொலைக்காட்சியை பார்க்கறதுக்கு தாங்கள் எவ்வளவு உயரத்துக்கு ஆண்டனாக்களை கட்டினாண்டு. அதே ஆண்டனாக்களை நாங்கள் யுத்த காலங்களிலும் வடகிழக்கிலும் மலையகத்திலும் ஆக்கள் கட்டுறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு பல ஊடகங்கள் இப்பொழுது முன் வந்தாலும் அந்த இக்கட்டான நிலைமையில சக்தி ஒன்று, அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்பால போய் ஒரு சமூக சேவையும் செய்ய முடியும் என ஊடகங்களுக்கு என்பதனை நிரூபிப்பதற்கு உண்மையில் எங்களுடைய முகாமைத்துவத்தில் எங்களுக்கு மேலே இருந்தவர்களின் அனுசரணையும் மக்களின் உதவிகளும் இருந்தது. அதைவிட முக்கியமாக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இருந்தது. அந்த வகையில் தான் 18வது ஆண்டிலே ஒரு அழிக்க முடியாத சக்தியாக தமிழ் பேசும் மக்களுக்கு இன்று இந்த சக்தி இடம்பெற்றிருக்கிறது. சக்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் தென்னிந்திய பாடகர் கிரிஷ் கலந்து கொள்ளும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நாளை மறுதினம் மாலை நடைபெறவுள்ளது. இலங்கை தொலைக்காட்சி துறைக்கு பாரிய பங்களிப்பினை வழங்கும் சக்தி டிவி முன்னணி தமிழ் ஊடகம் மாத்திரமன்றி இலங்கையின் முதல் நிலை ஊடகமாகவும் செயற்பட்டு வீறு நடை போடுகின்றது. ரசிகர்களின் இதயங்களை வென்ற சக்தி டிவி தரைக்கற்களை தகர்த்து வெற்றி நடை போட நியூஸ் ஃபர்ஸ்டின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒன்றாக்கினான் நம் தேவன். சக்திக்கு 18 இது இளமையின் ஆரம்பம்.